ஹலோ வணக்கம் பஸ் நந்திதா சமையலறை. நந்திதா சமையலறையில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ கட் பண்ணி வச்சா வெண்டைக்காயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெண்டைக்காய் நல்லா வணங்கிடுச்சு. அதை கீரை இறக்கி வச்சிடலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாங்க. மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சட்டி சூடாகட்டும். பாருங்கள், சட்டி நல்லா சூடாகிடுச்சு. அதுக்குள்ளார கொஞ்சம் எண்ணெய் வர்ற மாதிரி இருக்கும். அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உரித்து வச்ச வெங்காயத்தை உள்ளார போட்டுக்கலாம். உள்ளார போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட உரித்து வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதோட அரைச்சி வச்ச 2 தக்காளியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே காய் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு மிளகாய், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப ஸ்பீடாக அடுப்பை எரிய விட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய், அதை இது காயோடு சேர்த்து வெண்டைக்காயும் இந்த மசாலாவையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு மசாலாவோடு சேர்ந்து. இப்போ ஊற வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.